அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். வேளாங்கண்ணி மாதா தேவாலயத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பிரார்த்தனை செய்தார். அந்த காட்சிகளையும் உடன் பார்த்து வருகிறோம். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் சுற்றுப்பயணம் செய்து வரும் இபிஎஸ் தற்பொழுது வேளாங்கண்ணியில் பிரார்த்தனை செய்தார். அந்த காட்சிகளை தொடர்ந்து பார்த்து வருகிறோம். விவரங்களோடு இணைந்திருக்கிறார் எமது செய்தியாளர் லெனின். விவரங்களை வழங்கலாம். வேளாங்கண்ணியில் இபிஎஸ் பிரார்த்தனை செய்து வரக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். இது குறித்த விவரங்களோடு இணைந்திருக்கிறார் லெனின். நீங்கள் விவரங்களை வழங்கலாம். அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்கட்சி தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற எழுச்சி பயணம் மேற்கொண்டு வருகிறார். ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலும் பரப்புரை செய்து வரும் அவர் நேற்று மாலை கீழூர் மாவட்டத்திற்கு வருகை தந்தார். நேற்று கீழூர் சட்டமன்ற தொகுதியில் பரப்புரை செய்தவர் வேளாங்கண்ணி தனியார் விடுதியில் ஓய்வெடுத்தார். அதனைத் தொடர்ந்து தற்போது உலக புகழ்பெற்ற வேளாங்கண்ணி பேராலயத்திற்கு தற்போது வருகை தந்துள்ளார். பேராலயத்திற்கு வருகை தந்த அவரை பேராலய அதிபர் இருதயராஜ் மரியாதை செய்து வரவேற்று பேராலயத்திற்கு அழைத்து சென்றுள்ளார். தற்போது அவர் பேராலய வளாகத்தில் உள்ள புனித ஆரோக்கிய அன்னையை மனமுருகி வழிபாடு செய்து சிறப்பு பிரார்த்தனையில் ஈடுபட்டு வருகிறார். அவருக்கு பேராலய அதிபர்கள் மற்றும் தமிழக அவருக்கு ஆசீர்வாதம் செய்து புனித நீர் அவர் மீது தெளிக்கப்பட்டது. தொடர்ந்து அந்த வளாகத்தில் உள்ள மெழுகுவர்த்தி ஏற்றும் இடத்திற்கு சென்று தற்போது மெழுகுவர்த்தி ஏற்றி எடப்பாடி கே பழனிசாமி தொடர்ந்து வழிபாடு செய்து வருகிறார். அவருக்கான சுற்றுலா பயணிகள் மட்டுமல்ல, அங்கு உள்ள அதிமுக பிரிவுகளும் கூட்டம் அவர்கள் செல்ஃபி எடுத்தும் அவர்களுக்கு கைக்குலுக்கியும் வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர். தொடர்ந்து அவரை பேராலய அதிபர்கள் அழைத்து சென்று அவருக்கு முதலமைச்சராக வேண்டும் என்ற சிறப்பு பிரார்த்தனையில் ஈடுபட்டு தற்போது வேளாங்கண்ணி பேராலயத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். விவரங்களுக்கு நன்றி லெனின்.